உனக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு செட்டில்மெண்ட் தரணும்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நீ பண்ண வேலைக்கு நான் எதுக்கு உனக்கு செட்டில்மெண்ட் தரணும்? உனக்கு எதுக்கு நான் செட்டில் பண்ணணும்? நீ ஒர்க் பண்ணது 6 மாசம், அதுக்கு எதுக்கு நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன்? உனக்கு செட்டில் பண்றேன்னு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்? எங்க பத்திரத்துல சைன் பண்ணிருக்கேன்? இல்ல சேர்ந்தப்ப நான் உனக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தனா? 6 மாசம் சேர்ந்தவனுக்கு நான் இந்த சம்பளம் தருவேன்னு சொல்லி இல்ல இந்த செட்டில்மெண்ட் தருவேன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கேனா? அதான் சம்பளம்னாலும் செட்டில்மெண்ட்னாலும் அதுதான் தம்பி. நீ ரெண்டும் வேற நினைச்சியா? நீ பண்ண வேலைக்கு நாங்க செட்டில்மெண்ட் வேற பண்ணி அனுப்பணும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா நீங்க இப்போ டிமாண்ட் பண்ற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்குண்ணே நீங்க பண்றதெல்லாம். ஆர்டருக்கும் டிமாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான் தம்பி. கல்யாணத்துக்கு போறது பிரச்சனை இல்ல, அங்க போய் எதுக்கு நீ இந்த போஸ்ட குளோரிஃபை பண்ற? உன்னோட ப்ரொஃபைல் எதுக்கு குளோரிஃபை பண்ற? அதை மட்டும் நான் சொல்றேன், அங்க எல்லாரோடையும் எடுத்த போட்டோ தான் போட்டேன். இதுல நான் எங்கேயும் ரிட்டர்ன் ஃபார்மேட்ல எல்லாம் எழுதி தரல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்குள்ள நடந்த இந்த டிஸ்கஷன், இந்த ஒரு உரையாடல் இல்ல இந்த ஒரு ஒப்பந்தம் ஏதாவது டெக் சூப்பர் ஸ்டார் டீமுக்கு தெரிய வந்து அவங்க அதை வீடியோல வெளிப்படுத்தினா கூட நான் இதை பிரேக் பண்ணிடுவேன். மன்னாரு நான் மன்னாரு மகிமா உள்ள மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே அன்னாருக்கு இன்னாரு இன்னாருக்கு அன்னாரே நல்லா வச்சு பண்ணாரு யாரு என்ன பண்ணாலும் உன் கதையில முன்னேறு தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே. ஒரு நியூஸ் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போனாலும் தப்பு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்தாலும் தப்பு. இது என்னோட அசம்ஷனா கூட இருக்கலாம். அவரே சொல்லிட்டாப்ல, அவரே சொன்னாரு டீம்ன்றது ஒரு ஆள் 2 பேரா ஸ்லைடுல நீனும் வந்துருவ. உமன் சிம்பத்தி அந்த ஒரு விஷயத்தை வச்சு லிட்ரலா எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. உண்மைதான், நான் அதை வந்து ப்ரெசென்ட் ஆகணும்னு நினைச்சதில்லை. அப்புறம் ஏன் அந்த ஷார்ட்ஸை நீங்க அப்ரூவ் பண்ணீங்க? ஒன்று மீனாட்சி இன்க்ளூட் பண்ணுங்க, இல்லாட்டி விக்னேஷ் இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து என் பேரை சொன்னாங்க, நீ தான் ஃபேஸ் வச்ச சேனல். 15 நாள்ல ஒருத்தனை வேலை தேட சொல்றீங்க, எந்த லாஜிக்ல நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியல. நீ பண்ண வேலைக்கு உனக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பேசுறப்பதான் அது வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ தூரத்துக்கு வெல் பிளான்டா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா திடீர்னு வேலையை விட்டு தூக்குவாங்க, 1 மாசம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ. The real face of Adada creators. இதைத்தான் நாங்கள் பேச போகிறோம். இதை ஏன்டா நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் யாருடானும் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் டெக் பாஸில் தான் வேலை பார்த்தோம். இப்போ எங்களை ஃபயர் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணுறோன்னா 18 நவம்பர் 1/22. அதை சொல்லிடுவோம். என்னைக்கு ஃபயர் பண்ணாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஃப்ரைடே நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதே போல் என்னைய டெர்மினேட் பண்ணது வந்து அக்டோபர் 27 ராத்திரி 11:30 மணிக்கு என்னைய வந்து டெர்மினேட் பண்ணாங்க. டெர்மினேட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட சேலரியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கார்த்திகேயன் சொன்னார். இதில் ஏன் நாங்கள் 2 பேர் வெளியே துரத்தப்பட்டோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்னைய வந்து இவங்க போட்ட வீடியோவுக்கு முன்னாடி டெர்மினேட் பண்ணாங்க, விக்னேஷை வந்து அந்த வீடியோவுக்கு அடுத்து டெர்மினேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் விஷயம். இன்னொன்று, நான் யாரு நீ யாரு இந்த மாதிரி நாங்க என்ன வேலை பார்த்தோம் அப்படின்ற ஒரு டாபிக்கை நாங்க சொல்லவே இல்லை. ஸோ என் பேர் சூர்யா அர்த்திகமயன். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன். ஃபிலிம் ஆட், அதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ், கார்பரேட் வீடியோஸ், இண்டிபெண்டன்ட் மியூசிக், ஷார்ட் ஃபிலிம்ஸு, டெலிஃபிலிம்ஸ், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் என்னோட பர்சனல் ரீசன்னால டெக் பாஸில் வேலைக்கு சேர்ந்தேன். என் பேர் விக்னேஷ். நான் வந்து டெக் பாஸில் தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இதே May 1 சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்காக நான் ஜாயின் பண்ணேன். அவங்க போட்ட ஸ்டூடியோ டூர்லேயே பார்த்துருப்பீங்க, ட்ரெயினின்னு என்னைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இன்னொரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ஸ்டார்ட் அப் சேனல், அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடி கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். May 1 நானும் இவரும் ஒன்றா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம். இதுதான் எங்களோட பேக்ரவுண்டு. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இந்த நத்திங் மொபைல் ப்ளஸ் இந்த சாம்சங் பட்ஸ் 3 இது 2மே ஆஃபீஸ் டிவைஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னோடய பர்சனல் ரீசன்னால் நான் என்னை டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் என்னால் திருப்பி பேசவும் முடியலை, இந்த டிவைஸை என்னால் ஹேண்ட் ஓவரும் பண்ண முடியலை. அதே சமயம் எனக்கு டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் காம்பன்சேஷன் தரேன்னு சொன்னாங்க. அதே போல் அந்த பர்சனல் ரீசன்னால் என்கிட்ட பேசாமலும் இருக்கலாம். அந்த ஒரு ரீசன்னால் தான் இன்ன வரைக்கும் இந்த மொபைலை நான் கொடுக்காமல் இருக்கிறேன். ஒன்ஸ் எனக்கு அந்த அவங்க சொன்ன காம்பன்சேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதே போல் அதை பற்றின டீட்டெயிலான காம்பன்சேஷனும் சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் இது 2மே அவங்களோட ஆஃபீஸ் வாசலில் கண்டிப்பாக இருக்கும். இதை நான் வந்து முக்கியமாக குறிப்பிட்டுக்கிறேன்.
ஏன்னா அப்புறம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஸ்லைடில் நீனும் வந்துடுவேன், ஸ்லைடில் நானும் வருவேன், அதே சமயம் அவங்க கொடுக்குற ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனில் வந்துடுவாங்க. சரி, இதெல்லாம் தள்ளி அப்படியே வச்சுருவோம். ஸோ 1 or 2 இப்போது என்னைய வந்து ராத்திரி 11:30க்கு ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனார். நீங்கள் வந்து ஃபர்தராக நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஃபோனில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட சேலரியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் மறுநாள் காலையில் நான் அவருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது என்ன ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து டீமோட அலைன் ஆகலை, நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறீங்க, இப்போ லேர்ன் பண்ணுற பீப்புள் வேணும், உங்களை மாதிரி ஓவர் குக்டோ இல்லை ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளோ எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதே சமயம் நீங்கள் வந்து தனி அஜெண்டாவில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு என்னை வந்து டெர்மினேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து முழுமையாக யார் இருக்கிறீங்க, அவர் வந்து அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பாரு, முழுமையாக யார் இருக்கிறீங்க. இதுக்கு மேலே வேற ஒருத்தவங்க லீட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உங்களில் ஒருத்தவங்களே லீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முழு மனதாக பண்ணுவீங்களா? என்கிட்ட தான் கேட்குறாங்க. நான் முழுமையாக இருக்கிறேன். ரீசன் என்னென்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்டு என்னோட பர்சனல் ரீசன்ஸ். நான் முழுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணி விக்னேஷ் நானும் சொன்னேன். அதுக்கான ப்ரூஃப் அவங்க வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க. நானும் அங்கே தான் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக அங்கே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து அவர்கிட்ட எடுத்து வைக்கிறேன். நீங்கள் கேட்கும்போது நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் விஜய் கார்த்திகேயன்கிட்ட சொல்கிறேன். சொல்லும்போது அவர் சில சப்பக்கட்டெல்லாம் கட்டிட்டு 1 month சேலரி எடுத்துக்கோங்க, ப்ளஸ் உங்களுக்கு 1 month சேலரியை வந்து நான் காம்பன்சேஷனாக கொடுக்குறேன். காம்பன்சேஷன் நான் கேட்கவே இல்லை, அவராக சொல்கிறாரு காம்பன்சேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் கொடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு கார்பரேட்டாவோ இல்லை ஐடியாவோ சம்திங் லைக் எனிதிங் எல்ஸ் அந்த இடத்துல வந்து நான் டிமாண்ட் வைக்கணும், 3 மாதம் எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்ட்டுன்னு. நான் இதை பற்றி நேரில் வந்து பேசலாம் அப்படின்ட்டுன்னு நான் நேரில் வந்து பேசலாமானே அப்படின்னு சொல்லும்போது ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொன்னார். பட் அதுக்கு அடுத்து எனக்கு பர்சனலாக சில ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ என்னால் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ அப் பண்ண முடியல. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை பற்றின சில அலிகேஷன்ஸ் வந்து டீமில் வந்து வச்சிருக்கிறாரு. அது நீங்கள் பண்ணோம். நைட்டு 11:30 இருந்தாலும் எனக்கு ஃபோன் சொல்கிறேன், இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. அப்போ அங்கே லீடுன்னு ஒருத்தர் இருக்கிறார் இப்போ புதுசாக. அவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டையில் அவரும் என்ன சொல்லிட்டாரு, இல்லை எனக்கும் தெரியல, அவனே இந்நேரம் 11:30 அவருக்கு ஃபோன் அடிக்க முடியாது, 11:30 11:15 தெரில, அந்த அரௌண்ட் அந்த டைம் அங்கிட்டு அடிக்க முடியாதுனே. சரி ஓகே, வேலைட் ரீசன்றான், லீடான ஓன்ட்டையும் சொல்லலைன்னா ஓகே நாளைக்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்னோடனே நான் போயிட்டு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசன் வெளியே போன, அதாவது சுதர்சன் ப்ரோவோ அவங்க டீமோடையோ கான்டாக்டில் இருக்கிறாரு இவர் ஃபுல். அது என்ன சொல்கிறது, கான்டாக்டில் மீன்ஸ் ப்ரூஃபாகவும் அவர்கிட்ட இல்லை, அசம்ஷன் மட்டும்தான் தான். ஏன்னா இவருமே சொல்லியிருக்காரு நான் சுதர்சன் ப்ரோட பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அதை யாருமே இல்லைன்னு சொல்ல பேசுனாங்க. அது வந்து அவர் சொல்கிற மாதிரி அது தப்பாக கூட இருந்துட்டு போட்டாங்கட்டு. ஓகே, இப்போ அவர் இந்த இடத்துல நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நான் சுதர்சன்ட்டையும் விஜய் கார்த்திகேயன்ட்டையும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நியூஸ் இங்கிட்டிருந்து அங்கிட்டு போனாலும் தப்பு, அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்தாலும் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த 2 பேர்ட்டையுமே நான் சொன்னேன். நான் சுதர்ஷன்ட்ட 1 மணி நேரம் பேசுகிறேன்னா, விஜய் கார்த்திகேயன்ட்டையும் நான் வந்து வெளியே நீங்கள் இருக்கும்போது நான் வெளியே உட்காந்து 1 hour கிட்ட நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன். ஸோ இந்த பேசும்போது எல்லாத்தையுமே சரிண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போன்ற மாதிரி என்னைய தூக்கிட்டாப்ல. இதுல என்ன ஹைலைட்னா, நான் ஆபீஸ்ல நடக்கிற எந்த ஒரு மேட்ரியுமே நான் சுதர்ஷன்ட்ட போய் சொன்னதே கிடையாது. இல்ல அவருமே பேசுனதே 3 தடவை தான். இல்ல அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது என்னோட அசம்ஷனா கூட இருக்கலாம், அவரே சொல்லிட்டாப்ல. அவரே சொன்னாரு, இது அவரே என்கிட்ட சொன்னது, இதை மட்டும் வச்சு நாங்க அவர் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வேற என்னன்னு கேட்கறப்பதான் டீமோட அலைன் ஆகல. இங்கதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, டீம்ன்றது ஒரு ஆள் 2 பேரா இல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 7-8 பேர் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது டீமான்றது எனக்கு புரியல. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் போனதுக்கப்புறம் பாக்கி அங்கே இருந்தது 8 பேர், இன்க்ளூடிங் இவங்க வீடியோவில் மென்ஷன் பண்ண அந்த கிருஷ்ணா. அவங்க போனதுக்கப்புறம் டீம் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருக்கும்போது நான் சொன்னேன், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்குருவோம். இருக்கிறது 8 பேர், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மூஞ்ச காட்டிக்கிட்டா இங்கே எல்லாருமே பாதிக்கப்படுவோம்னு சொன்னது நான் தான். ஆனால் அங்கே நடந்ததே வேற. என்னைய தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதில் வந்து என்னோட பர்சனல் சில விஷயங்களை கொஸ்டினிங் பண்ணாங்க. அங்கே ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த வாக்குவாதத்தில் நான் கொஞ்சம் விட்டு கொடுக்காமலே பேசினேன். நான் விட்டு கொடுக்காமலே பேசிட்டு அதுக்கப்புறம் அது சால்வ் அப் ஆகி நாங்கள் வெளியே வந்தோம். திருப்பி ஒர்க்கு ரெகுலராக போச்சு. அதுக்கப்புறம் என்னை ஃபயர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் தான் இந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் இது பேசிகிட்டு இருந்தப்போ ஆல்ரெடி நாங்கள் அவர்கிட்ட இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க.
கம்ப்ளைண்ட் பண்ணப்போ நாங்கள் பேலன்ஸ் இருக்கிறவங்க அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு கன்வின்ஸாக தான் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, ஸோ எங்களுக்கு இஷ்யூஸ் இல்லைன்னு சொன்னோடனே அப்போ விட்டுட்டாங்க. அகெயின் மறுபடியும் இவர் மேலே ஒரு ஒர்க் பண்ண மாட்டேன்றாருன்னு அலிகேஷன் வச்ச உடனே டேரெக்டாக அந்த குறிப்பிட்ட 2 பேர் அவங்க போய் வச்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது ரீசனாக வச்சு ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னார். 3வது ஒரு ரீசனும் சொன்னார், உமன் சிம்பத்தி. அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மேட்ரு சொன்னாங்க, அது இவரையே சொல்லிடுவார். ஜென்ரலாக ஒரு ஷூட் செட்டப் ரெடி பண்ணுறது நான் தான் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு அங்கே இருக்கிற லீடு என்ன சொன்னாருன்னா, ஒரு 2:30 போல் நீங்கள் வந்து ரியல்மி கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு, அந்த பாக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் ரெடி பண்ணணும், நீங்கள் போய் ஃப்ரேம் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ப்ரெசன்ட் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே புதுசாக ஒருத்தவங்க வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அங்கே போயிட்டு உன்கிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லலை. ஓகேவா, என்கிட்ட சொல்லலை. ஏன்னா என்கிட்ட வந்து லீடு சொல்கிறாப்புல, இன்சார்ஜ்ன்றது கேமராக்கு நீ தான். ஆமாம், கரெக்டாக. கரெக்டாக தான் சொல்லணும். எஸ், சீனியர் கேமராமேன் நான் தான். ஃப்ரேம் ரெடி பண்ண சொன்னது என்னையே தான். அந்த ப்ரெசன்ட் வந்து உன்கிட்ட சொல்லாமல் அந்த பையன்கிட்டே போய் டேரெக்டாக சொல்லியிருக்கு. அந்த பையன் உன்கிட்ட சொல்லல. அந்த பையன் புது பையன், அந்த பையனுக்கு ஐடியா இல்ல. ஓகேவா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நான் ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு அந்த இன்னொரு புதுசா வந்த கேமராமேன்ட்ட, தம்பி உன்னை இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல தானே ரெடி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே லிட்ரலா எனக்கு வந்து கோவம் வந்துச்சு, உண்மைதான். ஸோ நான் இந்த கிராஸா இருந்த டேபிள சைட்ல இப்படி ஒரு தள்ளினேன். அந்த தள்ளுனது அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டாந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஃப்ரேம் இங்கே இருக்குன்னா டேபிள் இப்படி இருக்குது, அதை நான் எடுத்து இங்கிட்டு தள்ளினேன், அவ்வளோதான் நடந்துச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சுதர்ஷன் லீலைகள்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஒரு கூத்து நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் முழுக்க ஃபால்ஸ் அக்யூசேஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்குள்ள நம்ம பார்க்குறோம். எங்கிட்ட டிஸ்கஷனோ இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரான்றத ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்கில் கேட்டார். அதுவும் எல்லாத்தையும் கேட்கல, என்னையும் அங்கே இருக்கிற இன்னொரு பையனையும் வச்சு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை, எங்களுக்கெல்லாம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. அப்பயுமே அவங்க என்ன சொன்னார்னா, அதாவது நல்லா எடுக்கலை அப்படின்ட்டு யார் சொன்னா? இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா கேமரா ஒர்க்கு. அதுவும் வீடியோ ஸ்டார்டிங்லே வெவ்வேறு ஆங்கிளில் அழகாக காட்டியிருப்பார். கேமரா ஒர்க்கு வந்து நல்லா வெவ்வேறு ஆங்கிளில் ரொம்ப அழகாக என்கேஜிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எடிட்டிங்லையும் அதை எலிவேட் பண்ணியிருப்பாங்க. பட் கேமரா ஒர்க்கு வந்து ஆசம். நீங்கள் வந்து அந்த ஒரு நபரை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா எடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? 8 நபர் இருக்கிறாங்க, 8 நபரில் 2 பேர்கிட்ட கேட்டுட்டு நல்லா எடுக்கலன்னு சொல்கிறாங்கன்னா, பாக்கி இருக்கிற 6 பேர்கிட்ட நீங்கள் ஏன் அதை கேட்கல? அந்த இடத்துல நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து விக்னேஷையும் இன்னொரு நபரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னடா இவங்க இன்னொரு நபர், இந்த நபர், அந்த நபர், மொத்தம் 8 பேர். இந்த இடத்துல பேரை நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்பலை. டெக் பாஸில் இருக்கக்கூடிய பேரை நாங்கள் டெக் பாஸ்ன்னு கூட சொல்லணுமான்னு தோணுது எனக்கு. டெக் முதலாளி. ஸோ அங்கே டெக் முதலாளியில் நாங்கள் நான் வேலை பார்க்கும்போது நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டால் பரவாயில்ல, அங்கேயுமே ஒரு 2 பேரை வச்சு கேட்குறாங்க. கேட்கும்போது நான் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஃபர்தராக பேச ஆரம்பித்தாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு நான் சில மேட்சஸ் நான் ஒரு வீடியோ சோலோவாக பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சஸாவோ பி ரோல்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இவர் தான் எடுத்து கொடுத்தாரு. இது எடுக்கலன்னா இவர் மேலே அலிகேஷனாக வச்சாங்க. அதை எனக்கு கரெக்டாக தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை நாங்கள் சொன்னேன். அந்த மீட்டிங்கோட அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டரான் தான் இந்த ஃபயர் பண்ண விஷயம். ஒரு முக்கியமான விஷயம், நான் தனி அஜெண்டாவில் போனேன்னா அதையும் அதை மறந்துட்டேன். அதை தனி அஜெண்டா என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ இந்த தனி அஜெண்டான்னு சொல்கிறது என்ன கணக்கு வழக்குன்னா, வேற ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நான் போகிறேன், என்னோட ஈடுபாடு கேமரா ஒர்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வச்சாங்க. நம்ம வந்து ஒரு மீட்டிங் வச்சதில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீடியோ போடுவோம், உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் வெளியே கொண்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் சொன்னார். கரெக்டாக மீட்டிங்கில் அவர் சொன்னது தான். யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ உங்களில் ஒரு ஆளே லீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதில் இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்டு எடிட்டிங் அப்படின்ற விஷயம் ரெண்டுமே எனக்கு தெரியும். நான் ஒரு கான்செப்ட் எழுதிட்டு அதை நானே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் அது எதுக்கு நீங்கள் எடிட் பண்ணுறீங்க? எடிட் பண்ணுறதும் எப்படின்னா, மற்றவங்களுக்கு கேமரா பண்ணாமல் எடிட் பண்ணலை, அது ஒன்று சொல்லுங்க. ஃப்ரீ டயத்தில் எடிட் பண்ண. ஆமாம், முக்கியமான விஷயம். நானே ஒரு ஷார்ட்ஸை ரெடி பண்ணி
அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து பீரோல்ஸ் எடுத்துகிட்டு அதை நானே இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் இவர் வந்துட்டு இது வந்து எடிட்டருக்கான டேபிள், நீங்கள் வந்து இதில் உட்காராதீங்க, உங்களுக்கு வேறு சிஸ்டம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். நான் இல்லைன்னா நான் எடிட் பண்ணுவேன், நானும் எடிட்டர் தான், இந்த இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேறு சிஸ்டம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த லீடுகிட்ட நான் சொல்கிறேன், இதை நான் பண்ணிட்டேன், ஒர்க் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்போ அந்த தனி அஜெண்டான்னது இதுதான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு இருக்கிறது ஒரு எடிட்டர் தான், நம்மளுக்கு எடிட்டிங் அப்போ இருக்கிறது ஒரு எடிட்டர் தான். ஏன் இப்போ ஹையர் பண்ணிட்டாங்களா? ஆமாம், சரி ரைட், எனக்கு இது தெரியாதுப்பா. என்ன இருக்கிறது ஒரு எடிட்டர் தான். ஸோ அதனால நம்ம ஏன் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸை திணிக்கணும், நம்ம முடிச்சிட்டோம், நம்மளுக்கு எடிட் தெரியும், ஸோ நான் வந்து எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் முக்கியமான விஷயம், அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண கீ கூட என்னோட ஓன் கீ இன்னும் அங்கே தான் இருக்குது, அதை பற்றி நான் எதுவுமே பேசலை. ஓகேவா? ஸோ இதை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கூத்து உனக்கு தெரியணும்ல. இதில் என்ன ஹைலைட்னா, எனக்கு ஃபோனில் பேசும்போது இந்த தனி அஜெண்டா போக இன்னொரு விஷயமும் சொன்னார். நீங்கள் இப்போதைக்கு ப்ரெசென்டர் ஆக முடியாது அப்படின்றார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் ப்ரெசென்டர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களோட டேலண்ட்டை கொண்டாங்க, நீங்கள் ஒருத்தரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஐடியா என்னென்னா, நான் வந்து கேமரா ரிலேட்டடாக பண்ணி ஹூக்கப் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பிளானு. நீங்கள் ப்ரெசென்டர் ஆக முடியாது அப்படின்றாங்க, நான் அதை வந்து ப்ரெசென்டர் ஆகணும்னு நினச்சதில்லை. அப்புறம் ஏன் அந்த ஷார்ட்ஸை நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்க? அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 பேர் நாங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருக்கிறோம். அந்த குரூப்பில் விஜய் கார்த்திகேயன், முருகேஷ், நான். விஜய் கார்த்திகேயன்ட்ட நான் ஐடியாஸை சொல்லிவிட்டு வாய்ஸ் நோட்டாக நான் அதை அனுப்புகிறேன். அனுப்புனதுக்கப்புறம் முருகேஷை ஒரு குரூப் ஆட் பண்ணி அந்த குரூப்பில் நான் அனுப்பின வாய்ஸ் நோட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரும் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் கடைசியாக வந்தார் நம்ம விநாயக், அட்மின், இந்த லீட் எடுக்கிறவர். அந்த ஆடியோ வந்து முருகேஷ் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் நரேட் பண்ணிட்டேன். இடையில ஒருத்தர் பேரை சொல்லிட்டேன், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அவர் வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லும் போது திருப்பி முருகேஷ், கான்செப்ட் ஓகே, நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று மீனாட்சி இன்க்ளூட் பண்ணுங்க, இல்லாட்டி விக்னேஷை இன்க்ளூட் பண்ணுங்க. சூர்யா, அது ஸ்கிரிப்ட் வைஸ் ஓகே தான். அந்த இதில் வந்து அந்த செகண்ட் பர்சனாக வர்றது வந்து பிரசன்னாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மீனாட்சி இல்லைனா விக்னேஷ், இவங்க 2 பேரில் யார் சூட் ஆவாங்களோ அவங்கள வச்சு பிளான் பண்ணுங்கள். நான் மறுநாள் காலையில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், விக்னேஷ் ஒரு ஷார்ட்ஸ் இருக்குடா, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் விக்னேஷை கூப்பிட்டு ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன்னு அந்த நபர்கிட்ட சொல்கிறேன். சொல்லும் போது அந்த லீடு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஒன்று விக்னேஷை வச்சு இந்த ஷார்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் வீடியோவில் மீனாட்சியை இன்க்ளூட் பண்ணுங்கள். எங்களுடைய ப்ளஸ்ஸே ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்னடான்னா, மீனாட்சியை நீங்கள் ஃபுல் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து விக்னேஷை ஃபுல் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து மீனாட்சியை இன்க்ளூட் பண்ணுங்கள். இதில் எங்கே ஃப்ரீடம் இருக்குது? எனக்கு கண்டிப்பான முறையில் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே, நான் வந்து அப்போ இந்த ஷார்ட்ஸில் மீனாட்சியை வச்சே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் மீனாட்சியை தான் வந்து ஃபேஸ் ஆஃப் சேனலாக நாங்கள் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு வரைக்கும் தெரியாது, டீமில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. அந்த லீடு மட்டும்தான் எங்கள்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல, உனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரியுது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்கள் ஏன் மற்றவங்கள ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறீங்க? ஓகேவா? அந்த ஷார்ட்ஸ் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லடா, அதனால் இப்போ போடவும் முடியாது. ஆமாம், என்னால் போட முடியாது. இன்கேஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், பெட்டிஷன் போட்டு வாங்குறோம். ஆமாம். நானாச்சும் பரவாயில்ல, நிலமை இருக்கே. பின்னாடி சொல்கிறேன்ற மேட்ரு தான். இப்போ என்னன்னா, மீனாட்சி தான் ஃபேஸ் வந்து தெரியுமான்னு கேட்டிங்களா? ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து என் பேரை சொன்னாங்க, நீ தான் ஃபேஸ் வச்ச சேனல், இப்படிலாம் நீ இது பண்ணிக்கணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு ஒரு வீடியோ பண்ணேன். அந்த கேஸ் ஏர்பாட் கேஸ் அந்த வீடியோ பண்ணேன். அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கேஸ் மேட்டரில் வந்து அங்கேயும் ஃப்ரீடம் உள்ள வரும். நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பேட்ச் ஒர்க் நடந்திருக்கும். நடுவில் ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் இன்னொருத்தவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வச்சாங்க ஃபோர்ஸ் பண்ணி. நம்ம ஊரில் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த கேஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கும். உண்மையாக சொல்ல போனால் அந்த வீடியோவில் எந்த ஒரு ஹுக்கோ எண்டில் ஒரு காமெடியோ எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த வீடியோட கான்செப்டே ஒரு இங்கிலீஷ் சேனலோட ஒரு அடாப்டேஷன் தான். அப்போதைக்கு ஒன்று பண்ணால் ஓகேன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தோம். அதை வந்து இவங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க, நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கன்றது ஓகே. நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடியோட எண்டிங் பண்ணலான்றப்ப தான் இந்த இது கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லுங்கன்னாரு. கிடைக்காதுன்னா கிடையாது, கிடைக்கும்னே ப்ராடக்ட் இருக்குன்னு அப்படின்னோடனே அப்போ வியூ ப்ராடக்ட்ல ஆட் பண்ணுங்கன்னாரு. வியூ ப்ராடக்ட்ல
ப்ராடக்ட்டில் அதை ஆட் பண்ண முடியல. ஏன்னா வியூ ப்ராடக்ட்டில் அப்போ நம்மகிட்ட வந்து ஃப்ளிப்கார்ட் இதுதான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி அமேசானில் தான் இருந்துச்சு. வீடியோவில் பேச வச்சு நீங்கள் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுங்க, இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டு இல்லை கிடைக்காது அப்படின்னோடனே அவங்க ஒரு காமெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. எவ்வளவோ போராட்டம். நானும் அந்த டீம் லீடு அந்த பையனும் சொன்னோம், கேட்கல. இதை பண்ணுங்கன்னு ஸ்டிக் டு த பிளானாக இருந்தாங்க. A16 நான் எழுத பண்ணியிருக்கிறேன். A16 நீ பண்ண ஸ்கிரிப்ட் அதில் என்ன ஆச்சு? அதில் கொஞ்சம் ஹார்ஷாகவே ஃபோனில் இருந்ததை எழுதியிருப்பேன். அது ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் இங்கே காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் எழுதியிருந்தோம். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே இருக்காது. இவ்வளோ ஒர்க் பண்ணியும் எதுக்கு ஃபயர் பண்ணாங்கன்னா, ஆஃபீஸ் டீமில் இருந்த ஒருத்தருக்கு வந்து மேரேஜ், ஐ மீன் வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல பர்சனல் பாண்டிங். ஸோ அங்கே நான் வந்து கல்யாணத்தில் ஃபோட்டோஸ் இது யூஸ்வலாக எல்லோரும் எடுக்கிறது தான், நானும் எடுத்தேன். அப்போ நாங்கள் வந்து சுதர்ஷன் ப்ரோவும் இருந்தார். ஸோ சுதர்ஷன் ப்ரோட நானும் அவரும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வச்சேன். இதை வந்து வச்ச அடுத்த கொஞ்ச நாள் என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்றாங்க. சரிண்ணே, அப்போ நான் பண்ணது தப்பு தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு அங்கே மீட்டிங் ரூம்லேருந்து வெளியே வந்தேன். அடுத்து மறுபடியும் யூஸ்வலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இவங்க ரிப்ளை வீடியோ போட்டாங்க, ஐ மீன் டெக் பாஸ் சைட்லேருந்து போட்ட பிறகு தான் அடுத்து ஒரு நாள் 2 நாள் என்னை ஃபயர் பண்ணாங்க. நான் கேட்டேன், நைட் 9 மணி அடிச்சப்போ எதுக்கு என்னை ஃபயர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே என்ன ரீசன் கால் பண்ணி கேட்கலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார், ரீசன் சொல்லலை, அது அது அப்படியே போயிட்டு இருந்தார். ரீசன் சொல்லுங்கண்ணே, ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டப்போ தான் அவர் சொன்னார், டீமில் மிக்ஸ்டு ஒப்பீனியனாக இருக்குது. சொல்லுவாங்க அது அலைனாகல, அது அலைனாகிறதுக்காக சில விஷயங்கள் இருக்கு. எங்களால ரொம்ப சொல்ல முடியல, பட் இதுதான் ஃபேக்ட். அது நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதுல நம்ம அப்படி அந்த மாதிரி அது செயல்படக்கூடாது. நம்ம வேலை வரப்ப எல்லாருமே ஒரு மனதா செயல்படணும். அப்படி இல்லாதப்ப அதுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய மெஷர்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. இங்கே தான் அவரோட ரியல் ஃபேஸ் அப்படின்றது வெளியே வந்துச்சு. நான் கேட்டேன், ஓகேண்ணே காம்பன்சேஷன், ஏன்னா இவர் தான் அவரோட வீடியோவில் நோட்டீஸ் பீரியட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. காம்பன்சேஷன் கேட்ட ஒரே கேள்வி, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு செட்டில்மெண்ட் தரணும், ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நீ பண்ண வேலைக்கு நான் எதுக்கு உனக்கு செட்டில்மெண்ட் தரணும்? லிட்டரலி அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு எதுக்கு தரணும், நீ ஒர்க் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு, 6 மாதம். 6 மாதம் இது பண்ணவங்களுக்குலாம் தர முடியாது. உனக்கு எதுக்கு நான் செட்டில் பண்ணணும்? நீ ஒர்க் பண்ணது 6 மாதம், அதுக்கு எதுக்கு நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன்? உனக்கு செட்டில் பண்றேன்னு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்? நீங்க கம்பெனினா நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அந்த நோட்டீஸ் பீரியட்ல நம்ம ரூல்ல டிஃபைன் பண்ணிருக்கோமா? இங்க ரிட்டனா எதுவுமே இல்ல. 6 மாசம் சேர்ந்தவனுக்கு நான் இந்த சம்பளம் தருவேன்னு சொல்லி இல்ல இந்த செட்டில்மெண்ட் தருவேன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கேனா? அண்ட் அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, நீ பண்ண வேலைக்கு ஒருமை மரியாதைன்றது. இந்த வீடியோவில் வந்து கூலா ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லவங்களா போர்ட்ரேட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி அதுதான் கிடையாது. இதுதான் உண்மை. நீ பண்ண வேலைக்கு உனக்கெல்லாம் தரணுமா அப்படின்றப்ப நான் கேட்குறேன், அண்ணே நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, நீ சுதர்சனை க்ளோரிஃபை பண்ணி போடுற. பப்ளிக் டொமைன்ல நீங்க ஷேர் பண்றது, என்டோஸ் பண்றதெல்லாம் தப்பு. ஐ மீன் நான் இதுக்கு முன்னாடி பண்ணது அந்த ஒரு போட்டோ கரெக்டானா? ஓகே. இங்க இருக்கிறவங்க இன்னும் பழைய டீமோட டச்ல இருக்கிறது தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு. நான் ரீசன் சொல்லணும்னா, நீங்க சுதர்ஷனோட இருந்துட்டு அவரை நீங்க க்ளோரிஃபை பண்றது எங்களுக்கு பிடிக்கல, சரிங்களா? கல்யாணத்துக்கு போறது பிரச்சனை இல்ல, அங்க போய் எதுக்கு நீ இந்த போஸ்ட க்ளோரிஃபை பண்ற? உன்னோட ப்ரொஃபைல்ல எதுக்கு க்ளோரிஃபை பண்ற? அதை மட்டும் நான் சொல்றேன், அங்க எல்லாரோடையும் எடுத்த போட்டோ தான் போட்டேன். அண்ணே அதையே அன்னைக்கு சொல்லிட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா, ஏன் நான் அகைன் ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னு. அப்படிதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஓகே சரி ஓகே நான் பண்ணது தப்பு தான், என்னைய ஃபயர் பண்ணிட்டீங்கல்ல, ஓகே அப்போ அதுக்கான காம்பன்சேஷன் தரணும்ல. போராடி கெஞ்சி குதாடி 1 மந்த் வாங்கினேன். அதாவது என்னன்னா, இந்த நவம்பர் மந்த் 15 நாள் ஒரு ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஆக்சுவலாக உனக்கு கிரெடிட் ஆனது சேலரி, அதான் காம்பன்சேஷன் கிடையாது. காம்பன்சேஷன்னா அதுக்கு அடுத்து வர்றதா காம்பன்சேஷன் தரணும். 15 நாளுக்கான ஒர்க்கு தான் நான் போயிருக்கிறேன், அதுக்கான சேலரி எனக்கு வரணும். பேலன்ஸ் 15 நாள் சேலரி உனக்கு போட்டுடுறோம், இதுதான் நான் தரக்கூடிய காம்பன்சேஷன் அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த மந்த் காம்பன்சேஷன் தரேன், பிளஸ் எக்ஸ்ட்ரா 15 டேஸ்க்கு தந்துடுறேன். சோ யூ ஹேவ் சாலிடா 1 மந்த் டைம் இருக்கு உங்களுக்கு. 1 மந்த், அதாவது இன்னைக்கு இந்த 15 நாளுக்கு நான் பே பண்ணிடுறேன். இதுதான் எங்களால பெஸ்டா பண்ண முடியும் விக்னேஷ். ஆனா இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு, ஓகே என்னால அடுத்த ஒரு மாசம் நவம்பர் மந்த்துக்கான ஃபுல் சேலரி எனக்கு வந்துடும், டிசம்பர் மந்த்துக்கான ஃபுல் சேலரி வந்துடும். இதுதான் உன்னோட காம்பன்சேஷன். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன முன்னாடியே சொல்லிட்டு வச்சு ஏதாச்சும் ரெடி பண்ணிருக்கலாம். 15 நாள் அதை வச்சு எனக்கு இன்னும் அதுல இருந்து நான் வெளியே வரல, எனக்கு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே விக்னேஷ், இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 2 மாசம் சேலரி பே பண்ணிடுறேன், அதாவது இந்த மந்த்துக்கும் அடுத்த மந்த்துக்கும். தட் இஸ் தி பெஸ்ட் தட் வி குட் டு.
கெஞ்சி கெஞ்சி நம்ம வந்து எனக்கு வர வேண்டிய காம்பன்சேஷனை நான் அப்படி தான் கேட்டேன். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயமே ஒரு 2 days கிட்ட நானும் அவரும் மாறி மாறி ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். நான் இருக்கிறப்ப நான் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று பண்ணி வச்சுருந்தோம், நானும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து. அந்த வீடியோ வேறு இருக்குது. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம், ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுக்கு என்ன ஒரு இதுன்னு தெரியலன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அண்ணே இந்த மாதிரி என்னோட வீடியோஸ் அங்கே 2 இருக்குண்ணே, நான் எழுதின 2மே நான் எழுதின ஸ்கிரிப்ட், ஒன்றில் நான் ப்ரெசென்டராக இருந்திருப்பேன், இன்னொன்றில் நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குண்ணே, என்னென்ன பண்ணேன்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களோடது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பப்ளிஷ் ஆக வேணானே அப்படின்னேன். ஓகே அப்படின்ட்டு நாளையிலேருந்து ஆஃபீஸ் வராதிங்க அப்படின்னாரு. மார்னிங் வேணா நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண வேணாண்ணா. ஓகே விக்னேஷ். ஏன்னா நானே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் வர தேவையில்ல, உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆகாது அப்படின்னு சொன்னார். ஓகேண்ணே நன்றின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஃபயர் பண்ணது அவங்க. நான் போய் வேலை தேடணும், ஏன்னா என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி. அந்த வேலை தேடுறதுக்கான காசும் அவங்க ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தா தான் போய் தேட முடியும், அதுவும் தரல. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. இதை நிறைய ஆர்கியூ பண்ணி அப்புறம் 10K இப்போ தரேன், பேலன்ஸாக நான் மந்த் எண்டில் தான் தர முடியுன்ட்டார். சரி ஓகே, அப்போதைக்கு அந்த 10K இருந்தாச்சும் பரவாயில்லன்றப்ப அப்போ தான் இன்னொரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னன்னா அமௌண்ட்டை கொடுத்துட்டு உன் ஸ்கிரிப்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, ஏன்னா இப்போ மாற்றி பேசுறீங்கன்னா, இல்லை நீங்கள் நடித்த வீடியோ ஒன்று இருக்குன்னு நீங்கள் அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டேன். ஆனால் நீங்கள் எழுதுனதெல்லாம் என்னால் இது பண்ண முடியாது, சேலரி வாங்கிட்டு தானே ஒர்க் பண்ணீங்க, ஸோ அப்போ அது என்னோட ப்ராப்பர்ட்டின்ட்டார். எப்போ நீங்கள் வந்து சம்பளம்னு வாங்கிட்டீங்களோ அது எங்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. அதான் நான் சேலரி மட்டும் திருப்பி கொடுத்துறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அதான்ப்பா, சேலரியை மட்டும் நீ இப்ப நீ ஒண்ணும் இல்ல, பாகுபலி கதையை வந்து ஒரு 2 லட்சத்துக்கு வித்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிண்ணே. இப்ப நான் அந்த 2 லட்சத்தை தந்துடுறேன், எனக்கு கதையை தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் நீங்க தந்துட்டீங்கனால அது எங்களோட ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் we put the price tag for that. நான் என்ன சொன்னேன், சரிண்ணே என்னோட சேலரியை நான் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு காம்பன்சேஷன் தர வேண்டியது ஒரு அமௌண்ட் இருக்குல்ல அது எனக்கு வேணும். ஏன்னா சேலரி நான் வேலை பார்த்தேன், நான் ஸ்கிரிப்டை வந்து நான் திரும்பி வாங்கிக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து நான் எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் போகிறப்ப எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ அது யூஸ் ஆகும். 10K கொடுத்துருந்தீங்க, பேலன்ஸ் எனக்கு வந்து ஒரு 20K தரணும். அந்த 20Kல 5K எடுத்துட்டு பேலன்ஸ் 15 அந்த 1 மந்த்துக்கான காம்பன்சேஷன் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, என் சேலரியை நான் உங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, போட்ட 10Kவை வச்சுக்கோங்க, பேலன்ஸ் 20K அதுக்கு தர முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது இங்கே இயலாது தாண்டி உங்ககிட்ட டைரக்டாவே முடியாது. ஆமா, என்னத்த பண்ணிட போறேன் அப்படின்றதான். 10,000 நான் தந்துட்டேன், ஓகே வச்சுக்கோ நீ வந்ததுக்கு. இல்ல எனக்கு ஸ்கிரிப்ட் முக்கியம் இல்ல, எனக்கு செட்டில்மெண்ட் தான் முக்கியம்னா வாங்கிக்கோ. ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்க ஸ்கிரிப்டை விட்டு கொடுக்க ரெடினா நான் இந்த சேலரியா நான் மந்த் எண்டு உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். இல்ல எனக்கு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம்னா வச்சுக்கோங்க, நானும் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இப்போ டிமாண்ட் பண்ற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு நீங்க பண்றதெல்லாம். ஆர்டருக்கும் டிமாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான் தம்பி. 20,000 இப்பயே போடுவீங்களான்னு கேட்டேன். முடியாது, அதையும் நான் மந்த் எண்டில் தான் போடுவேன். ஆனால் ஸ்கிரிப்டை நீங்களே வச்சுக்கோ, உங்கள்கிட்ட கொடுத்தா எனக்கு அமௌண்ட் இப்பயே வச்சுக்கணும். ஏன்னா எனவே நீங்க வேணும் அமௌண்ட்ல இங்க பாருங்க, இந்த டிமாண்ட் நான் தான் மந்த் எண்டுன்ட்டேன். என்னென்ன இது என்னென்ன ஆப்ஷன், இதை வச்சா நான் எப்படின்னு சூஸ் பண்றேன். எனக்கு ஃபினான்ஷியலாகவும் இருக்கு, நீங்க தான் வேணாம், நீங்க வேற ஏதாச்சும் என்னோட சேலரியை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்லை அகைன் பேசின இடத்துல வேலையை விட்டு தூக்கிட்டா அடுத்த நிமிஷம் நம்மளோட என்ன நிலைமை. உங்களால் நோட்டீஸ் பீரியடு அது இதுன்னு வியாக்கியானம் பேச தெரிஞ்சிச்சு. ஒருத்தவங்களை நீங்கள் டெர்மினேட் பண்ணுறீங்க, நாங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக நாங்கள் இருக்கிற இடத்துல 1 மந்த் ப்ரேயராக சொல்லியிருந்தா நம்ம வந்து சேலரியை வாங்கிட்டு நம்ம அந்த 1 மந்தில் அடுத்த வேலையை தேடி பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்க போகிறோம். அவர் கேட்டால் அதான் இந்த 15 நாளுக்கு சேலரி கொடுத்தாங்க. 15 நாளில் ஒருத்தவனை வேலை தேட சொல்கிறீங்க, எந்த லாஜிக்கில் நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு புரியல. மெயினான விஷயம் என்னன்னா, இதுக்கு அடுத்து தான் அவர் வந்து பேசின விதம் அங்கேயே மாறிடுச்சு. ஒரு போட்டோ ஸ்டோரியா போட்டதுக்கு இவ்வளவு நடக்குது. உன்னையெல்லாம் நான் அன்னைக்கே போட்டோ போட்ட அன்னைக்கே வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். சரி பாவமே சின்ன பையனே அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாம் உங்க இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதுவே நான் சரி நீங்க சின்ன பையன், நான் சில விஷயங்கள் வந்து நீங்க சின்ன பையன் புரியாம பண்றீங்கன்றதுக்காக இறங்கி வரோம். இல்லனே உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால கிளியர் பண்ண முடியாது. எதுக்கு நீ அப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் தரதே அனுதாபத்துல தான். எல்லாம் அவர் இஷ்டத்துக்கு என்னென்ன பேச முடியுமோ ஃபுல்லா பேசிட்டு சின்ன பையன் அண்ணா பாவமே நீ பார்த்த வேலைக்கு அப்படின்ட்டு பின்னாடியா வந்துகிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்களா தெரியாது. அப்ப தெரியலையா? அகைன் இன்னொன்னு நான் கேட்டது, இந்த நோட்டீஸ் பீரியட்ன்றது நானா போய் கேட்கல, அவர் வீடியோல தான் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் 1000 சொல்லுவேன். அவர் சொன்னதுதான், என் வாய் என் உருட்டு. ஆமா, நான் 1000 சொல்லுவேன்,
அங்கே நான் அப்படி சொன்னேன்னா நான் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். நான் லெட்டர் பேடில் நீங்கள் வர்றப்ப நான் எதுவும் உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்தேனா? ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி ரூல்ஸ்னா இங்க பாரு தம்பி, அது ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். இங்க நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன்னு சொல்லு. எங்க பத்திரத்துல சைன் பண்ணிருக்கேன் இல்ல சேர்ந்தப்ப நான் உனக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தனா? முக்கியமான விஷயம், நீங்க இப்போ வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா எனக்கு கால் லெட்டர் கிடையாது, சிக்னேச்சர். நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்ற ஒரு எந்த ஒரு ஐடி கார்டு கிடையாது அந்த ஆஃபீஸில். ஐடி கார்டு கூட வேண்டாம்னே வச்சுக்கிறோமே, கேட்டா ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளியே அவுட்டர் பர்பஸ்க்கு அந்த ஐடி கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்குள்ள போற மாதிரி டெக் பாஸ்ல வேலை பார்க்குறேன். இப்போ என்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. இப்போ இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் எழுதி கொடுத்தேனா, நான் இது பண்ணேனா, நான் அது பண்ணேனா, நான் ப்ராப்பரா ஐடி கட்டுறேன், நான் அது பண்றேன், இது பண்றேன், அதெல்லாம் பேசுறீங்க. அப்ப ஏன் நீங்க இதை ப்ராப்பரா பண்ணல? சரி, ஏன் ப்ராப்பரா பண்ணல? இது வரைக்கும் நாங்க வந்து எங்க ஆபீஸ்ல இருந்து யாரையுமே டெர்மினேட் பண்ணதா இல்ல. அப்ப நீ யாரு, நான் யாரு? இன்னொரு ஒரு மனுஷன் சம்பந்தமே இல்லாம 8 வருஷமா வேலை பார்த்துருக்கிறாரு, அவரை தூக்கிட்டாங்க. எனக்கு புரியல, என்ன இது? நான் இதே கேள்வி தான் கேட்டேன். அசம்சன் தானே சொல்றீங்க அப்படின்னு. ஆஃபீஸுக்கு ஒத்து வராத சில விஷயத்த எதா இருந்தாலும் தூக்குற அதிகாரம் எனக்கு இருக்கு. இங்க என்ன தேவை தேவையில்லைன்றதுக்கு ஏற்றபடிதான் நாங்க செயல்பட முடியும். எனக்கே ஒரு விஷயம் உங்களுக்கு ரீசன் வேணும்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அப்படி இல்ல, பேசிக்கா என்னன்னா எங்களுக்கு இப்ப ஆபீஸ்க்கே சில விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னா அதை நாங்க இது பண்றோம். அதாவது சுதர்ஷன் ப்ரோ வந்து அவர் போட்ட வீடியோல என்ன சொல்லியிருப்பாருன்னா, சுதர்ஷன் இனிமே டெக் பாஸ் கிடையாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, பேசுறோம்னா உடனே தூக்கு அப்படின்னு சொன்னாரு. நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் வந்து இவங்க வந்து ஒரு பதில் வீடியோ போட்டிருக்காங்க. அப்புறம் இது என்னது புரியல, இது என்னது? இது கேட்டா இவர் சொல்றாரு, நீங்க அவங்கள்ட்ட பேசுறதுனாலதான் உங்களை தூக்குறோம். சரி, நான் என்னைய தூக்குறாங்க, இவங்களை தூக்குறாங்க. 6 மாசம் நாங்க 2 பேரும் சேரும் போது 8 வருஷமா ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு, அவர் பேசவே இல்லைன்றாரு, அவரை தூக்கி இருக்கிறீங்க. நான் 1000 சொல்லுவேன். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணே நீங்க சொன்ன வீடியோலயே நீங்களே பேசியிருக்கீங்கன்னு நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும்ல அப்படின்னு. அப்போ இதுவும் கம்பெனி தானே நான் சொல்லி ரிஜிஸ்டர் பண்றேன். அப்படியா? அப்ப நான் சொன்னேனா அப்படின்னாரு. ஆமாண்ணே. இப்பயும் நான் தான் சொல்றேன், கிடையாது. நான் அதை இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, நான் ஏதாச்சும் எழுதி கொடுத்தேன்னா, சைன் போட்டு கொடுத்தேனான்னு கேட்கிறாருல. ஓகே, நாங்க நீங்க வேலைக்கு சேர்க்கிற உங்களை நாங்க எப்ப வேணாலும் ஃபயர் பண்ணுவோம் அப்படின்றத எதுவும் எழுதி கொடுத்துருக்காரு? சந்தானம் ஒரு இதுல குடிச்சிட்டு கசக்கி தூக்கி போடுவான் பாரு, அந்த மாதிரி ஜௌரியத்துக்கு நீ தூக்கி போடுவ. நாங்க கிளம்பி அங்க வேலை பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ இதுல என்னன்னா ட்ரஸ்ட், இதுதாங்க ட்ரஸ்ட், இதுதான் ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ட்ரஸ்ட் பண்ணி தான் இது பண்றோம். இப்போ நாங்க சுதர்ஷன் ப்ரோ வேலையை விட்டு போன பிறகு கேட்டப்ப நிறைய பேர் வெளியே, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓஜி டெக் பாஸ் அவங்கலாம் போறேன்ட்டாங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொன்னோம். என்னன்னா இவரை ட்ரஸ்ட் பண்ணி தான் இருந்தோம். ஆனா இவரை ட்ரஸ்ட் பண்ணி இருந்த ஒருத்தரை நைட்டோட எனக்கு 9 மணிக்கு மெசேஜ், இவருக்கு 11:30 அனுப்பி யூ ஆர் ஃபயர்டுன்றாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் அவருக்கும் அட் டயத்துல சொன்னாங்க, இவருக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ நாங்க ஒவ்வொரு நம்பி தான் ட்ரஸ்ட் வச்சு தான் சரி இவர் பாத்துக்கிறாருன்னு தான் வந்தாலும் இவர் இப்படி தூக்கி எறிஞ்சப்ப அப்போ இவர் எங்க ட்ரஸ்ட்டை கீப் அப் பண்றாருன்றதான் என்னோட கொஸ்டின். ஆமா, லிட்டரலி அவனை சும்மா விடக்கூடாது, எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் ஏறி அவர் ஆடிட்டு தான் இனியே நீ வா போ ஒரு மேலே பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தாராகிட்டு. இப்போது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கடைசியாக அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசுகிறாரு. மெயினாக இவெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். நான் சொல்லிட்டேன், சரி ரைட்ண்ணே எனக்கு 20,000 வேணாம், நீங்கள் நான் எங்கிட்ட போய் தொலைச்சதான் அந்த காசை நான் விட்டுறேன், என் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, இந்த 10,000 நான் அந்த ஸ்கிரிப்டையும் எடுத்துக்கிறேன், ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபர்தராக நான் எங்கேயாச்சும் வேலை தேடி நான் போய்க்கிறேன் அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் இப்போ நம்ம பேசுகிறோம்ல இந்த கான்வர்சேஷன் இது எதுவுமே டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டாரில் சுதர்ஷன் போய் சொன்னேன்னா நான் இந்த ப்ராமிஸை நான் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ நம்மளுக்குள்ள நடந்த இந்த டிஸ்கஷன், இந்த ஒரு உரையாடல் இல்லை இந்த ஒரு ஒப்பந்தம் ஏதாவது டெக் சூப்பர் ஸ்டார் டீமுக்கு தெரிய வந்து அவங்க அதை வீடியோவில் வெளிப்படுத்தினா கூட நான் இதை பிரேக் பண்ணிடுவேன். ப்ராமிஸை கீப் பண்ண மாட்டேன்னா உன் ஸ்கிரிப்டை நான் யூஸ் பண்ணுவேன் ஃபியூச்சரில். அவர்கிட்ட சொன்னால் அது இஷ்யூ ஆகி அதுக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாகவே திரும்புறன்ற ஒரு ரீசன்னால தான் வேணாம் அப்படின்றத சொல்றீங்களான்றது தான் என்னோட கொஸ்டின். இந்த ஸ்கிரிப்ட் டெக் பாஸ் சேனல்ல வராதுன்னு நான் அஷூரிட்டி கொடுக்குறேன்னு எனக்கு சொல்லிட்டாரு. எனக்கும் அந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவருக்கும் ஆஃபீஸில் அங்கே பல பிரச்சனை நடந்திருக்கு. நாளை பின்ன எங்களையும் இது இந்த மாதிரி தான் பண்ணியா இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி வீடியோ போட்டாங்கல்ல, அதே மாதிரி எங்க மேலேயும் ஃபால்ஸான அலிகேஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
7ஆம் தேதி வழக்கம் போல் எல்லாருமே வேலைக்கு வந்தாங்க, டீமும் எங்ககிட்ட தான் இருந்தது. பட் 7ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே இருந்தவங்க தான் நாங்கள். உண்மை என்ன நடந்துச்சுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் தான். இந்த சிசிடிவி அலிகேஷனில் வந்து முக்கியமாக 3 பேரை அக்யூசேஷன் வச்சுருக்கிறாங்க. ராகவி, குணா, அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் ப்ரோ. எனக்கு அன்ஃபேரா தோணுன இடம் எதுன்னா ராஜேஷ் விஷயத்துல. ராஜேஷ் உள்ள வந்து கட்டப்பையில என்ன இருக்குன்னு கூப்பிட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே தெரிச்சு வெளியில ஓடி போய் அங்க. அதே சமயம் அந்த மொத்த வீடியோலயும் ரொம்ப அன்ஃபேரா பட்ட இடம் வந்து விக்னேஷ் ப்ரோ மேல வச்ச அலிகேஷனும். விக்னேஷ் வந்து ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதையுமே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசியா ராகவிட்டையும் ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன அந்த அலிகேஷனும். ராகவியுமே மொபைல் ஃபோன் எடுத்துட்டு போனாங்க, இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே 2 பேர் அங்கே தான் இருந்தோம். நான் வந்து அதை நான் மார்க் பண்ணியே காட்டுறேன். இங்கே இந்த கட்டப்பை மேட்ரு அது இது பிஎஸ்ஐ எடுத்து வச்சாங்க, அதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம். இப்போ ராஜேஷை வந்து இந்த தெரிச்சு ஓடிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வச்சாங்க. உண்மை என்னன்னா கேஷுவலாக ராஜேஷ் ப்ரோ வந்து உள்ளே வராரு, கதவை திறக்கிறாரு. திறக்கும் போது இவங்க வெளியே போகிறாங்க, ஸ்டாப் பண்ணவே இல்லை, அப்படியே வெளியே போகிறாங்க. போகிறவரை ஃபாலோ அப் பண்ணி பின்னாடியே தான் போனார். வெளியே போகும்போது சோ கால்டு கிருஷ்ணன் வந்து பிடிச்சாரு. ஒருத்தர் ஷவுட் பண்ணி கூப்பிடுறப்ப என்ன தான் பார்த்துட்டு இருந்தாரு தவிர்த்து அதுக்கப்புறமும் அவர் உடனே போல. இவர் மேலே வச்ச அலிகேஷன் வந்து ஒரு கூட்டுக்களவாணி அப்படின்ற மாதிரி இவர் மேலே ஒரு அலிகேஷன். இவன் தெளிவாக ரேம்ப் போட்டிருக்கிறான். அவர் தற்செயலாக வெளியே வந்ததை நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன். அவர் டக்குன்னு அந்த ஒரு ரேம்ப் ஸ்பீட் ரேம்ப் போடுறான். ஸ்பீடாக அவங்க வர அந்த இடத்துக்கு அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறான். ஓகேவா? முடிஞ்சா நீங்கள் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக ஃபுல்லாக போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா அவர்கிட்ட ஒரு டிடபிள்யூஎஸ் இருந்துச்சு. அந்த டிடபிள்யூஎஸ் மித்த விஷயங்கள்லாம் சரண்டர் பண்ணிட்டார். ஆஃபீஸ் ப்ராடக்ட் அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருந்த ஆஃபீஸ் ப்ராடக்ட் ஒரு எஸ்எஸ்டி. வந்து கொடுத்துட்டா நம்ம இருக்கும்போது அதையும் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? இப்போ இந்த விஷயத்த கொடுத்துட்டு இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பிடிக்காம தான் அவர் போனாரு. ஈவன் நாங்கள் வேலை பார்த்த எங்களுக்குமே தெரியாது. அந்த வீடியோல சொல்ற மாதிரி சாப்பிட போனேன்னு போனவர் தான் அவரு. லேட்டரா நான் அப்புறம் தான் சொல்றாங்க வீட்டுக்கு போனவனா அப்படியே அங்கேயே சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லி எல்லா குரூப்ல இருந்து அப்பதான் அவர் லெஃப்ட் ஆனாரு. கரெக்ட், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் போடுறாங்கல்ல, அந்த மீட்டிங் போடும்போது தான் நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க இப்போ இந்த கட்டப்பையில வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் என்னன்னா அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நீங்க கரெக்டா அட்ரஸ் பண்ணாம ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல தெளிவா பேசுறீங்க. வேலையை விட்டு வரும்போது எனக்கு தெரியும் அந்த பிஎஸ்பி அங்கேயே தான் இருந்துச்சு. ஆமா, ஓகேவா? பிஎஸ்பி ஆபீஸ்ல தான் இருக்கு. வெளியே ஒன்று நாங்க பாக்குறது அங்க வேறையா இருக்கு. ஆனா வெளியே உங்க போர்ட்ரேட் பண்றது வேற விஷயமா இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோ எடுத்துக்கிட்டீங்கனாலே முன்ன பின்ன நிறைய கட்ஸ் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்கள மாதிரி ப்ராப்பரா நாங்க ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டா அலைன் பண்ணி அந்த ஏத்த இறக்கமா பேசலாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு பப்ளிக் டொமைன்ல ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு அதுவும் அவங்க போட்டோவோட வைக்கிறீங்க. நீங்க சொல்றீங்களா ஃபேக்சுவலா இதுதான் நடந்துச்சு. ஃபேக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அங்க இருக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு இவர் போட்டோவை போட்டு தெரிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார் தெரிச்சு ஓடுனா? அந்த இடத்துலயே இல்லாத ஒரு நபரை அவர் அந்த உடந்தன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த விதத்துல ஒரு நியாயம் எனக்கு தெரியல. எங்களுக்கு இந்த உண்மையை தெரியும், நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் பண்றோம். அதே அட்ரஸ் பண்றது மெயின் ரீசன் என்ன, இப்ப நாங்க பேசுறதும் நாளை பண்ண எங்களை ஏதாச்சும் இதே மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கலாம், கண்டிப்பான முறையில் வைக்கலாம். என்ன இருக்கு, என்ன யோசிச்சு பண்றாங்கன்னு ஏன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு என்ன பண்றாங்கன்னு ஐடியா இல்லை எங்களுக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் இப்ப நாங்களும் உட்காந்து வீடியோ பேசுறோம். வீடியோ பேசுறதுக்கு மெயின் ரீசன் இவர் இந்த மாதிரி பொய்யா வச்சு சொல்றாங்க நிறையா. அதே மாதிரி எங்களையும் நாலு பேரும் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு நடந்தது இதெல்லாம், இதுதான் அவரோட உண்மையான ஃபேஸ்ன்றதை சொல்லணும். இதுதான் நடந்துச்சு எங்களுக்கும். அவங்க நிறைய டிவைசஸ் வச்சிருந்தாங்க முருகேஷ். ஆமா, இருந்துச்சு. என்கிட்ட எப்படி இந்த ஆஃபீஸ் டிவைஸ் இருக்கோ அதே போல எல்லார்ட்டையுமே ஆஃபீஸ் டிவைஸ் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஆஃபீஸ் டிவைஸ் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஆஃபீஸ் டிவைஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி ப்ராப்பராக ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, ஃபோட்டோவோட போட்டீங்க. ஓகேவா? ஓகே, அண்ணாட்ட இது இருந்துச்சு, பாண்டிட்ட அது இருந்துச்சு, செப்பரேட்டா நீங்க தனியா போட்டிருந்துருக்கணும். இது எல்லாத்தையும் தனியா போட்டுட்டு விக்னேஷ் ப்ரோவை எதுக்கு இழுத்தீங்க? நான் தான் சொல்றேன், நீங்க வேணா கேட்டு பாருங்க ப்ரோ அப்படின்றேன்.
இவரும் போய் கேட்குறாரு ரிசப்ஷன் ஏரியாவில். ரிசப்ஷன்ல ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, கேட்கும்போது இந்த வாட்ச் நீங்கள் எவ்வளோ நாள் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கு நீங்களே வச்சுக்கோங்க, யூ டிசர்வ் திஸ் வாட்ச் அப்படின்ட்டுலாம் பேசினாங்க. நீங்கள் தான் கொடுத்தீங்க, முழு மனதோட கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அதை இவங்க 3 பேர்த்திட்ட வந்து ஆஃபீஸ் டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஃபாலோ அப்பா விக்னேஷ்ட இது இருக்கு, விக்னேஷ்ட வாட்ச் இது இருக்கு இப்படின்னு சொல்றப்ப ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும், அவங்க வச்சிருந்தாங்கன்னா அப்ப இவங்களும் இது பண்ணிட்டாங்கன்னு தானே தோணும். ஆனா உண்மை அது இல்லைல்ல. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் தான் ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை வந்து அழகாக படிக்க தெரிஞ்சு, எழுத தெரிஞ்சு, பேச தெரிஞ்ச உங்களுக்கு அப்போ விக்னேஷ் ப்ரோ கிட்ட நீங்கள் கொடுத்த வாட்ச் விஷயத்த ஏன் அப்படியே சொல்லியிருக்கலாமே? அவர் கேட்டாரு, நாங்கள் கொடுத்துட்டோம், அதோட அது சொல்லியிருக்கலாம். அதை எதுவுமே சொல்லாம இந்த லிஸ்டோட சேர்த்து மொத்தமா இது பண்ணது. ஒரு லிஸ்டோட சேர்த்தோன்னா ஒட்டி போட்ட நினச்சிக்க போகிறாங்க. இந்த மேட்டரை சொல்லி ஃபாலோ அப்பில் அந்த விஷயத்த சொல்கிறாங்க, சொல்லிட்டு இந்த மாதிரி வாட்ச் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ராகவிட்ட ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய திருட்டு பட்டம்லாம் நீங்க கட்டினீங்க பார்த்தீங்களா, கட்டி முடிச்சதுக்கப்புறம் ராகவிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. நாங்க எல்லாரும் நிற்கும் போது ராகவி இந்த ஃபோனு ஆஃபீஸ் டிவைஸ்னா நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு. யூனிட்ஸ்ல நிறைய வரும், ரிவ்யூ யூனிட், கீப்பர், அந்த மாதிரி நிறைய வரும். இது என்ன யூனிட்னு கேட்கறாரு, கீப்பர் யூனிட்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அண்ணே இதை நான் பே பண்ணி கூட வாங்கிக்கிறேன், லிட்டரலி அவங்க சொன்ன வார்த்தை பே பண்ணி வாங்கிக்கிறேன், பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப இல்ல ஓகே வேணாம் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த 2 விஷயத்தையும் இந்த ஒரு டாபிக்கோட சொல்லிட்டு ஃபாலோ அப்பா போட்டது ஆடியன்ஸ்ட இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றோம். அதை கிளாரிஃபை பண்றதுக்கு வேலிடான இது வந்து நாங்க அங்க இருந்தோம். ஆமா, அதனால நாங்க இதை சொல்றோம். இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் போட்டு டைரக்டா கேரக்டர் அசாசினேட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஓகேவா? ரெண்டாவதா ஒண்ணுமே பண்ணல, அவர் மேல ஒரு பொய்யா ஒரு அக்யூசேஷன் அவரும் போட்டோவை போட்டு தனியா ஃப்ரேம் பண்ணி தெரிச்சு அந்த மாதிரி தெரிச்சு ஓடுறான்ற மாதிரி இது வந்து அன்வான்டட் திங், அன்ஃபேரான திங். அதே சமயம் விக்னேஷ் ப்ரோ வந்தப்ப அந்த வாட்சை வந்து கேட்குறாரு, யூ டிசர்வ் திஸ், இந்த மாதிரி விஷயம் சொல்லி தான் எடுத்துட்டு போக சொல்றீங்க. கட்டி பிடிச்சி அனுப்பி விட்டுறாரு. நாங்க கொடுத்தோம் ஊன்றாங்கல்ல, அந்த சிசிடிவியை காட்டுங்க. இல்லையா? இல்ல ஒரு வேடிங்க இந்த வாட்ச் வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன் அப்படின்றனா கூட ஓகே, அது உங்க சைடு நல்லது தானே. ஒரு பிளாக் மார்க் வைக்கிற இடத்துல அதை நீங்க ஃபாலோ அப்பா வச்சது, அதையும் சேர்த்து நீங்க பிளாக் மார்க் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில இல்ல நாங்க வந்து சொல்ல மறந்துட்டோம், இல்ல எங்களுக்கு ப்ராப்பரா சொல்ல முடியல, எடிட்ல போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தூரத்துக்கு வெல் பிளான்டா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா என்னோட ஒர்க்குக்கு சேலரி கொடுத்து என் ஒர்க்கை வாங்குற, ஏனே நீ வாங்கல, நீ ஒருமையில பேசுறதுக்கு உனக்கு யாருக்குமே கிடையாது. ஒருத்தவங்களை வந்து நீ இவர் வந்து சொல்லுவாரு நீ வா போன்றது, நான் வந்து நம்ம 2 பேர் ஜெனரல்ல நான் பேசினேன், அவங்கள நான் சொல்லல. இல்ல அதான் இல்ல, இப்ப நம்ம 2 பேரும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து நீ வா போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா விஜயன்ல வந்து அப்படி பேசல. ஸ்டார்டிங்ல அவர் வந்து சொல்லுங்க விக்னேஷ், நீங்க இப்படிதான் பேசியிருப்பாரு. இப்படி பேசிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு சடனா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நீ பண்ண வேலைக்கு உனக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பேசுறப்பதான் அது வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது. உனக்கு இந்த பதில் இன்னொரு ஒருத்தர் இருக்கிறாரு, கோகுலண்ணே, அதாவது கிட்டத்தட்ட 8 வருஷம் அடடா கிரியேட்டர்ஸ் 8 வருஷம் வேலை பார்த்தாரு. அவர் டைரக்டா டெக் பாஸ்க்கு கூட வரல. அடடா கிரியேட்டர்ஸ் அவர் சொல்றது தான் நம்ம சொல்றோம். டைரக்டா அடடா கிரியேட்டர்ஸ் தான் ஹையர் பண்ணாங்க. 8 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. அவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்டா அவருக்கு கொடுத்த காம்பன்சேஷன் 1 மந்த். 8 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 1 மந்த். ஆனா என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் காம்பன்சேஷன் கேட்டப்ப இப்பதானே வேலைக்கு சேர்ந்துருக்கு, 6 மாசம் தான் ஆகுது, உனக்கு தர முடியாது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா கோகுலுக்கு நாங்க தருவோம், அது வேற. உங்ககிட்ட எப்படி சொல்லிட்டு என்கிட்ட இது அவர் சொன்னது, நீ சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது, தர முடியாது. அவர் 8 வருஷமா இருக்காரு, நாங்க தரோம். சரி, என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க? 1 மாசம். திடீர்னு வேலையை விட்டு தூக்குவாங்க, 1 மாசம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு என்னதான் பண்ண முடியுமோ.